திருநெல்வேலியில் சாலையை கடக்க முயன்ற வங்கி ஊழியர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி சிவாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ். வங்கி ஊழியரான இவர் நேற்றிரவு திருநெல்வேலி சங்கரன் கோவில் சாலையை கடக்க முயன்ற போது நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த அரசு பேருந்து ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை பார்த்த பேருந்தின் ஓட்டுநர் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடினர். சத்தம் கேட்டு ஓடி வந்த செல்வராஜுவின் உறவினர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மானூர் காவல்துறையினர் செல்வராஜுவின் சடலத்தை மீட்க முயன்ற போது அதை தடுத்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கப்பட்டதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தது. போராட்டக்காரர்களுடன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா, அப்பகுதி ஊராட்சி தலைவர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்கள் பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் தொடர்ந்து விபத்துகள் நடப்பதாகவும், எனவே இப்பகுதி முழுவதும் தெருவிளக்குகள் அமைத்து சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.